بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளியிலே பெருநாள் தொழுகையை தொழுவதின் சட்டம் என்ன? நாங்கள் தெரிந்த விடயம், ஏற்கனவே நாங்கள் சம்பந்தமாக பேசியும் இருக்கின்றோம். அசுன்னா ஃபி ஸலாத்தில் ஈத், பெருநாள் தொழுகையிலே நபி வழியாகிறது அந்த கூன ஃபி ஸஹ்ரா, ஒரு பாலைவன திறந்தவெளி பிரதேசத்திலே ஆயிருப்பதுதான் நபி வழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு ஃபி ஸலாத்தில் ஈத், பெருநாள் தொழுகையிலே நபிகளார் வெளியாவார்கள். இல ஸஹ்ரா, பாலைவனத்தின் பக்கமாக செல்வார்கள், திறந்த வெளியின்பால் செல்வார்கள். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிதாபுல் ஈதைன், இரு பெருநாள் தொழுகை என்ற அத்தியாயத்திலே பாபுல் ஹுரூஜில் முஸல்லா பிகைரி மிம்பரின், மிம்பர் அன்றி தொழும் இடத்தின்பால், தொழும் மைதானத்தின்பால் வெளியாகுதல் என்ற பாடத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மஅதாலிக்க, அது அவ்வாறாக இருப்பதுடன் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சிறப்பான பள்ளியிலே தொழுவதை அவர்கள் விட்டுவிடுவார்கள். லியஹ்ருஜ இலல் முஸல்லா, விட்டுவிட்டு அவர்கள் தொழு மைதானத்தின்பால் வெளியாவார்கள், வெளியாகி அங்கே தொழுவார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பள்ளியிலே தொழுவது கைரும் மின் அல்ஃபி ஸலாத்தின், ஏனைய மஸ்ஜித் ஹரம் தவிர்ந்த ஏனைய பள்ளிகளை விட 1000 மடங்கு தொழுகையினால் சிறப்பானதாக இருக்கும். அப்படி இருந்தும் கூட நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே தொழுவதை விட்டுவிட்டு தொழு மைதானத்தின்பால் சென்று அங்கு தொழுவார்கள். ஆகவே இதன்படிக்கு நபி வழி அய்யஹ்ருஜன் நாஸ் இல ஸஹ்ரா, பாலைவனத்தின்பால் மக்கள் வெளியாகுவதான், வெளியாகி அங்கு சென்று தொழுவதான் நபி வழி. ஏனென்றால் இந்த காரியத்தை அவர்கள் நிலைநாட்டுவது துஅ்தபரு ஷஈரத்தன் மின் ஷஆயிரில் இஸ்லாம், இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களில் ஒரு அடையாள சின்னமாக கருதப்படுகிறது. இருந்தாலும் கூட நீங்கள் கேட்கலாம், மஸ்ஜிது நபவி மஸ்ஜிதுல் ஹரம் அவ்விரண்டிலேயும் பள்ளியிலே தானே தொழுகிறார்கள் என்று கேட்கலாம். ஆம், நீண்ட காலமாக முன்சு அஸ்மினத்தின் தவீரத்தின், நீண்ட காலங்களாக ஹரமைனி ஷரீஃபைனி, இரண்டு ஹரம் ஷரீஃபிலையும் பெருநாள் தொழுகை அந்த இடத்திலேயே, அந்த பள்ளியிலே தான் தொழப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது நடைமுறையிலே வந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மாற்று வழிகள் செய்யப்படுமா செய்யப்பட மாட்டாதா என்பது சம்பந்தமாக சவுதி அரேபிய உலமா சபை தான் அதை தீர்மானிக்க வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.